என்னடா நம்ம ஏரியாவில் ஏதோ பெரிய கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்னமோ டடபுடலாம் லைட்டிங்கு அது இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. டேபிள் சேரு என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பெரிய கிஃப்ட் பாக்ஸ் யாருக்கு? அடி மறந்துட்டீங்களா? முத்துப்பாட்டி நிறுத்தி சொன்னாங்களே ஏதோ நம்ம ஏரியாவில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சேலஞ்ச் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. என்ன சர்ப்ரைஸு, நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குன்னு வேறு சொன்னாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். அது ஆமாம்ல, நான் மறந்துட்டேன் ஷாருக். சரி என்னதான் இருக்குன்னு தெரியலையே இந்த கிஃப்ட்டில். இந்த கிஃப்ட் வேறு பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்கும், இந்த கிஃப்ட் யாருக்கு கிடைக்க போகுது, இது சும்மாவே எல்லாருக்கும் தந்துடுவாங்களா இல்லை ஏதாச்சும் காம்படிஷன் வைப்பாங்களான்னு ஒன்றும் புரியலை. முத்துப்பாட்டி வந்துட்டாங்க பாரு. என்ன பசங்களா எல்லாம் வந்துட்டீங்களா? அது சரி, இங்கே பாருங்கள், வேறு லெவலில் காம்படிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சேலஞ்சாக இருக்கும், நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்கும். எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்கள? யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்களோ எல்லாரோட பேரையும் இங்கே வந்து அந்த அத்தை இருப்பாள், அவள் பேர் என்ன, ராஸ்மிகா அத்தை. எங்கே மாவை போனால் இன்னும் அழக்கானோ, அவள்கிட்ட கொடுத்துருங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பெரிய பரிசு கிடைக்கும். யார் யாரெல்லாம் நல்லா கலந்துக்கிறீங்களோ முதல்ல நல்ல பேரை கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் கரெக்டாக சொல்லி கரெக்டாக வின் பண்ண முடியும். என்ன பாட்டி இது, எந்த பேரெல்லாம் எழுதி சொல்கிறாங்க, கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பேர் தான் பாட்டிக்கு தெரியுமே. ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்குமோ என்னென்னு தெரில. சரி பாட்டியே கேட்போம். பாட்டி என்ன காம்படிஷன் பாட்டி, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன், எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதுவா, ஏம்மா ராஸ்மிகா வந்துட்டல, சரி ரூல்ஸு எல்லாத்தையும் நீயே சொல்லிடுறியா? என்னது நான் தான் சொல்லணுமா? சரி இருங்க பிள்ளைங்களா சொல்கிறேன். இந்த காம்படிஷன் வந்து உங்களுக்கு கிடையாது சரிங்களா, உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான். இது பேரண்ட்ஸ் காம்படிஷனு. அதனால் நீ யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களோட அம்மாவோட பேரோ இல்லை அப்பாவோட பேரோ யாரோ ஒருத்தரோட பேரை வந்து போடுங்க. அப்போ தான் அதில் கலந்துக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு. சரியா? நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லைன்னா இங்கேயே எல்லோரும் முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கிளே காம்படிஷனு. எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க பிள்ளைங்களா. போய் முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வாங்க. சீக்கிரம் நேரமாச்சு, சீக்கிரம் வெள்ளனா நம்ம போகணும் இல்லையா? கிஃப்டெல்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். என்னது அம்மா அப்பாவையா? ஐயோ, நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வரவே மாட்டாங்க, கிளேனாலே அவங்களுக்கு பிடிக்காது. சரி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. நைனா டாடி தங்கப்பா தயவு செஞ்சு இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிடுப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா தயவு செஞ்சுப்பா, உன் கையில் தான்ப்பா இருக்குது. நீ கிளேல வேறு லெவலில் செஞ்சு எனக்கு எப்படியாவது இந்த பரிசை ஜெயிச்சு கொடுத்துருப்பா. அவ்வளோ பெரிய கிஃப்ட்டுப்பா, நீ எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் தெரியுமா? ஏன்டா உசுர வாங்குற? நீ எதுலையாவது கலந்து தொல்லடா. ஏன்டா என்ன போட்டு இருக்க? சண்டே அதுவுமா சும்மா கொஞ்சம் நேரம் படுக்க விட்றானுங்களா? சரி வந்து தொலைகிறேன், போ, கட்டாத. மம்மி ப்ளீஸ் மம்மி, அந்த கிளே காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா தான் கலந்துக்கிறாங்க தெரியுமா? அப்பா தான் ஊரில் இருக்காங்கல்ல, நீங்கள் தானே இருக்கீங்க. ப்ளீஸ் மம்மி வாங்க மம்மி. மம்மி நீங்கள் வேறு லெவலில் ஏதாச்சும் பண்ணுங்க மம்மி. பண்ணி வின் பண்ணணும். நீங்கள் கலந்துக்கிட்டா மட்டும் போதாது ஓகேவா? எனக்கு அந்த கிஃப்ட்டு வேணும். எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும். வாங்க போகலாம், வாங்க சீக்கிரம். டாடி, எங்கள் ஏரியாவில் கிளே காம்படிஷன் ஒன்று நடத்துகிறாங்க. பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் வர முடியுமா? பேரண்ட்ஸ்க்காகவா? டெஃபினெட்லி மை கேர்ள், கண்டிப்பாக வரேன். எந்த சைட் போகணும்? சரி கண்டிப்பாக வரேன். நீ முன்னாடி போ, நான் அப்பா வரேன் பின்னாடி. ஆமாம் சீக்கிரம் வாம்மா. கிளே காம்படிஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவே வந்து பண்ணுறாருமா. உனக்கு என்னம்மா வந்து பண்ணுமா? நேற்று தான் அந்த ஸ்லைமு கிளேன்னு மிக்ஸ் பண்ணுறீங்க விளையாடுறேன்னு அவ்வளோ திட்டு வாங்கி நல்லா அடி வாங்கினல, மறந்துட்டியா? இப்போ என்னையே விளையாட சொல்கிறா. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுடா. அது வேற ஒரு மாதிரி இருக்குச்சு. அதெல்லாம் வச்சு என்ன தான் காம்படிஷன் பண்ணுறாங்களோ. சரி வந்து தொலைகிறேன் போ. என்ன ஏரியாவில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. பிள்ளைகளா உங்கள் அம்மா அப்பாலாம் வரலையா? முத்துப்பாட்டி, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஊரில் இருக்காங்க. என்னோட மாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது சரி, கொஞ்சமாவது நல்லா வந்து விளையாடினா தானே கிடைக்கும். சரி என்ன எல்லாம் கிஃப்ட்டுக்காகவே பார்த்துட்ருக்கீங்க. சரி எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா பேரண்ட்ஸ்? நான் இப்போ ரூல்ஸை சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கிளே காம்படிஷன் தான். கிளே எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று, உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நீங்கள் 4 பேர் இருக்கீங்களா, அதனால் 4 டீம். எந்த டீமில் நல்லா சூப்பராக விளையாடுறீங்களோ அந்த ஆளுக்கு தான் வந்து இந்த பரிசு கிடைக்கும். இதில் நிறைய எக்கச்சக்கமான கிளே இருக்குது. என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளே அந்த கிளே அப்படின்ட்டு சண்டைலாம் வராது. டூல்ஸ் கூட 4 வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வேறு லெவலில் பண்ணலாம் ஓகேவா? உங்கள் கேம் வந்து ஆரம்பிக்க போது ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து
உங்கள் ப்ராடக்ட்டை பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருங்க. அந்த லாஸ்ட்டாக நாங்கள் வந்து எது நல்லா இருக்குன்னு நாங்கள் ஜட்ஜஸ் மாதிரி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். இவன் வேற என்னை கோத்து விட்டுட்டானே. நம்ம வேற கிளேல என்ன செய்யறது? பேசாம தக்காளியை செஞ்சு விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். சண்டே அதுவுமா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த அம்மா வேற கேட்டுருச்சு. ஒன்றும் இல்லைம்மா, தக்காளி வந்து வாங்கணும்னு சொன்னாங்க வீட்டம்மா, அதை வாங்குறதுக்காக பேசிட்டு இருந்தேன். தக்காளியா? ஐயோ இவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு காம்படிஷன் கொடுத்தோன்னா நம்ம வேறு லெவலில் பண்ணிடுவோம். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதான், அது வேறு சொல்லிட்டாங்க ரூல்ஸில். நம்ம ஹெல்ப் பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. பாரு, பிங்கியோட அப்பா தான் வேறு லெவலில் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டே அவர் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அவர் வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஒரு வேளை அவர் ஜெயிச்சிருவாரோ என்னென்னமோ கலர் எடுக்கிறாரு. பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, என்ன இருக்கிற எல்லா நல்ல கலரும் எடுத்துருவார் போல இருக்கே. என்னது அவ்வளோதானா? அப்பா இதை வச்சு என்னப்பா பண்ண போகிறீங்க? பிங்கி, யூ டோன்ட் வரி, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். இல்லைனா நம்ம வின் பண்ணலனா தட்ஸ் ஓகே. வேற எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ், ஓகே? என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வந்து சூப்பரான ரேபிட் மேக்னெட் தான், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ண போகிறேன். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு நடுவில் இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வச்சுட்டோன்னா ஒரு பேஸ்மெண்ட்டு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரை நம்ம அழகாக எடுத்து நடுவில் ஒரு க்யூட் பால் மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். பிங்கி, என்ன உங்கள் அப்பா சட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிடுறாரு? ஐயோ, எங்கள் அப்பா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. இவர் வேறு தக்காளி பண்ணுறா அது பண்ணுறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாரு எனக்கே தெரில. இங்கே பாரு, முடிச்சுட்டாரு. வேறு லெவலில் இருக்குல்ல ரேபிட்டு. அப்படியே குட்டி குட்டியான கிளேல வச்சு கண் அப்படியே சீக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு லெவலில் முடிச்சிட்டாரு. இப்போ பின்னாடி அப்படியே மேக்னெட் வச்சுட்டோன்னா முடிச்சிட்டாரு. சூப்பர், வேற லெவல் அங்கிள், செம்ம செம்ம. தேங்க்யூ பசங்களா. நெக்ஸ்ட் எல்சா அம்மா தான் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்னை விட சூப்பராக பண்ணாலும் தட்ஸ் குட். ஓ மை காட், எனக்கு என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லையே. சரி ஓகே, இந்த டூத் பிக்ஸை வச்சு நம்ம அழகாக லாலிபாப் மாதிரி செஞ்சிடலாம். ஒன்று செஞ்சால் பார்த்தாது, எல்சாவும் ஆனாவும் சண்டை போட்டுப்பாளுங்க. ஸோ நம்ம 2 செய்யலாம். லாலிபாப் மாதிரி அழகாக செஞ்சோன்னா ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்கும். எனக்கு என்ன கலர் தேவைன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா எல்லோ தான் எனக்கு வேணும், ஆரஞ்சு வச்சு பண்ணிடலாமா? எல்லோவை காணும், ஸ்மைலி பண்ணலான்னு யோசிக்கிறேன். அப்பாடா கிடச்சிருச்சு, ஒரு வழியாக எல்லோ கிடச்சிருச்சு. இன்னும் இதில் பாதி இவர் யூஸ் பண்ணிட்டாரா? ஐயோ கடவுளே. சரி, இதை நல்லா க்யூட்டான ரவுண்டு பாலாக பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் இருக்குல்ல, ஷார்ப் எட்ஜ், இவ்வளோ பெரிய பாலாக தேவையில்லை. அந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டாக சூப்பராக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை அப்படியே உள்ளே சொருவி விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும், மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மைலி என்ன ஸ்மைலி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரில் எடுத்து பிளாக் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ பிளாக்கில் எடுத்து பண்ணிடலாம். நான் என்ன ஸ்மைலி பண்ண போகிறேன்னு கொஞ்சம் எல்லாருமே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க எல்சா அம்மா? ஒன்றுமே எனக்கு தெரியலையே. பிளாக் கலர் எடுத்திருக்காங்க, ஆனால் எல்லா ஸ்மைலிக்கும் பிளாக் கலர் தானே வரும். என்னது இது? என்னது ஹண்டரா? ஹண்டர்னா ஓ ஹண்டர் கண்ணாடியா? ஓ அந்த கண்ணாடி ஸ்மைலியா? சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணிட்டாங்க. என்ன இது, இவர் குட்டியாக எடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ வாய்க்கா, செம்மையாக இருக்குல்ல. சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் வண்டர் சூடுடா. மாமி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்தது என்னது? ஓ 2 பண்ண போறீங்களா? சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் சேம் இதே மாதிரி ரவுண்டாக பால் செஞ்சுருக்கீங்க. இதுக்கு மேலே எப்படி டெக்கரேட் பண்ண போகிறீங்க? பிங்க் கலர் எந்த ஸ்மைலியும் இல்லையே. நான் பண்ணுறேன், நீ சும்மா கத்திட்டு இருக்காத. எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் இருக்கிறதும் போயிடுது. ஃபஸ்ட்டு எல்லோ கலரும் இது மாதிரி ஒயிட் கலரும் ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தியா, இந்த மாதிரி இருக்கிற எல்லோ இது மாதிரி லைட் எல்லோவாக ஆயிரும். இப்போ நான் அதுக்கு மேலே சூப்பராக ட்ரிசில் மாதிரி அப்படி போட போகிறேன். இங்கே பார்த்தியா, அந்த சாக்கோ லாலிபாப்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி சூப்பராக இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஐயா அம்மா, என்னம்மா இது கச்ச கச்சன்னு இருக்கு? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஷோ எல்சா ஆனா இங்கே பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷை குட்டி குட்டியாக நம்ம வந்து ட்ராப்லெட்ஸ் மாதிரி போட்டுட்டோம்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? வாவ் அம்மா, மேஜிக் மாதிரி ரெண்டுமே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டிங்க. அப்படியே ரியல் லாலிபாப் மாதிரி இருக்குமா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு. ஐயோ பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கே. சரி இதெல்லாம் சாப்பிட்றக்கூடாது.
ஜாக்கோட அப்பா ஷாருக்கோட அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.